விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். எப்போதும் சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடகராசி. ஸோ கடகராசிக்கு எப்படி இருக்கும்? ஸோ உங்களோட ராசி அதிபதி யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வாரத்தின் திங்கள் செவ்வாய் சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு சந்தோஷமாக குதூகலமாக இருப்பாங்க. 2ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 8ல் இருக்கும்போது யாருக்கெல்லாம் கடக லக்னம் சூரிய தசா புத்தி அந்தரம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, சின்ன சின்ன சீக்கிரத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்பா சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்த அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. மற்றபடி 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷம் குதூகலங்கள்லாம் இருக்கும். ஸோ ஹாப்பியாக இருப்பீங்க. திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் முனைப்பு ஏற்படுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களோட வளர்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்லா பெரிய வளர்ச்சி, பெரிய ஒரு லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். காமம் சார்ந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த 3, 7, 11 வரும்போது கொஞ்சம் இந்த காம திரிகோணத்தில் வரணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி மனைவியோட கொஞ்சம் இன்ப சுற்றுலாக்கள், வெளியில் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அமையும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 4ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7லிருந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப அற்புதமாக சந்தோஷமாக இருக்கலாம். நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே அற்புதமான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 7ல் நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கான்ஃபிடென்ட்டாக எதையுமே செய்வீங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக செய்கிறது, நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் இன்னொரு ஒரே பெரிய விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே இந்த ஒரு வெள்ளி சனி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க புதன் அந்த வெள்ளி சனியில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கான வாய்ப்பு, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ஏன்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், வளர்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட ஏற்றங்கள் நல்லாயிருக்கும். கலைஞர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள், மற்றபடி பெருத்த லாபங்கள் எல்லாம் நல்லா அற்புதமாக இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு நல்ல ஒரு புகழ்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள், போகிற இடங்களில் நல்ல பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. தாயார் சார்ந்த உறவுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப அந்யோன்யமாகவும் பாசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வேலையில் பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், அதுதான் ரொம்ப மெயின். ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள், கேட்ட இடத்துல ஒரு பெரும் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சனி 8லிருந்து ராகுடைய சாரத்தில் இருக்கின்ற காலகட்டம். ஸோ அப்போ என்னென்னா 7, 8 கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை நம்ம போட்டு சொதப்பிக்கிறதுலாம் கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த விஷயங்கள், அப்பாவனாலோ ஸோ மாமனார்னாலோ நமக்கு கொஞ்சம் கருத்து பேதங்கள், கொஞ்சம் எமோட்டான விஷயங்கள் சூழ்நிலையில் ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இது யாருக்கெல்லாம் நடக்கணும்? கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான நிறைய இருக்குது. 8ல் சனி ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்பாக்கிட்டையும் மாமனாட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சின்னதாக ஒரு மன உளைச்சல்கள் இருக்கும். வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு, வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த மாதிரி அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி. ஸோ 9ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு இருக்குது. ஸோ ராகு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் முடியுமோ நிறைய
வெளிநாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சி வெளிநாடு பிரயாணம் பண்ணுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல கணவன் மனைவி வந்து ஹாப்பியாக வந்து ஒரு சுற்றுலா செல்வது, வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? கடக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி, ஸோ 10ல் வந்து குரு இருக்குது, அதுவும் சுக்கிரனுடைய சாரத்திலும் பெரும் பணம், லோன்ஸ் எல்லாமே உடனே சேங்ஷன் ஆகி நல்ல நாள் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ லோன்ஸ் கிடைக்கிறதோ இல்லை வீடு சொத்துக்கள் மேலே ஒரு கடன் கிடைக்கிறது, வழக்குகள் வந்து அது வந்து கிளியர் ஆகி பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து யாரெல்லாம் வந்து கடக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 11ஆம் தேதி சுக்கிரன் வந்து 7 வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும் பெருத்த லாபங்கள். யாரெல்லாம் கடக லக்னமாக வந்து சுக்கிர தசா புத்தி அந்த மனது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு பண வருவாய்கள் வருவதற்கான வாரமாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள். நம்ம பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, நம்ம வந்து எப்போதுமே சொல்லிக்கிற ஒரு விஷயம், சார் ஸ்டார் இல்லை சார், நம்மலாம் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இல்லை, நம்மலாம் வந்து சாதாரண மனிதன் நிறைய பேர் சொல்லியிருப்போம். பட் என்னை பொறுத்தவரை ஏன் இந்த மனிதருக்குள்ளே இவ்வளோ ஏற்றத்தாழ்வு? இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா ரஜினிகாந்த் வந்து சொல்கிறாங்க, ரஜினிகாந்த் பிறந்த டைமில் வந்து ஏகப்பட்ட குழந்தைகள் பிறந்தது, ஏன் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த ஒரு ஸ்டார் வரல? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே வந்து நிறைய கஷ்டங்களோடையும் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையும் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க சில பேர். ஸோ ஏன் இந்த ஒரு பிரிவு, ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதில் வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிறந்த நேரம். ஸோ பிறந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் இருக்கலாம். அதே காலகட்டத்தில் வந்து நிறைய குழந்தைகள் பாருங்கள் ஹெரிட்டரினா அவங்களுடைய வம்சாவழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்களே விதைச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து கருவாகி ஒரு குழந்தையாக பிறகும்போது அது அதிர்ஷ்டமான குழந்தையாக பிறகு நம்பர் 1. ரெண்டாவது வந்து யோகங்கள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்துருவோம். ஸோ அதுதான் வந்து அவனோட முயற்சிகள், அவனோட முயற்சியையும் விஷனையும் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதே வந்து அந்த யோகங்கள் வந்து அந்த ஹெரிட்டரி டிஃபால்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாத்தாவோ முப்பாட்டனாவோ வந்து ஒரு பெரிய ஸ்டார்டமாவோ பெரிய லெவலாக வரணுங்கிற ஏக்கத்தோடு இறந்துருப்பான். ஸோ அவனோட ஜெனட்டிக்கில் வந்து அடுத்த லெவலில் வந்து ஒரு ரஜினிகாந்தாவோ கமலஹாசனோ வரதுக்கான அந்த வெறி வந்து மேலே வந்துடுது. ஸோ இவ்வளோதான வழியை. மற்றபடி வந்து ஜாதகங்களில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா யோகமான ஜாதகங்கள், இதுதான் சொல்ல போனால் இளையராஜா. ஸோ இளையராஜா பார்த்திங்கன்னா 30 ஆண்டுகள் வந்து கொடி கட்டி பிறந்தால் எல்லாம் காலில் விழுந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ரஜினிகாந்த் சார் பார்க்கட்டும், நம்ம கமலஹாசன் சாராக இருக்கட்டும், எல்லோருக்குமே ஒரு இந்த ஸ்டார்டம் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து ஒரு 70+ இருக்கிற ரஜினிகாந்த் சாரோட சேலரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வாங்குறானாலும் அதுக்கான ஒரு ஸ்டார். அது எப்படி வருது அந்த ஸ்டார்ஸுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா ஒரு ஜாதகத்தில் வந்து மேஜராக வந்து கிரகங்கள் வந்து தசான் புத்தி அந்தரங்கள் நடத்தும் போது நட்சத்திரங்கள் ஒரு பெரிய பங்கு வகிக்குதுங்க. யோகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அந்த நட்சத்திரங்களே வந்து ஒரு மேஜராக ஒரு ப்ளே பண்ணுது. ஸோ சில பேருக்கு வந்து அவயோக நட்சத்திரங்கள், அவயோகம்னா ஒரு 6, 8, 12 நட்சத்திரங்கள் வந்து உப நட்சத்திரமாக வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ராங் கான்செப்டில் வந்து அந்த குழந்தைகள் போகிறதும் அது கஷ்டப்படுறதும் வந்து இயற்கையாயிடுது. அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து நல்லா யோகமான ஒரு திசைகள், அந்த திசையே வந்து ஒன்றுமே இருக்காது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா திசை சாதாரணமாக இருக்கும், பட் நட்சத்திரங்கள் வந்து நல்ல யோகமான ஒரு நட்சத்திரங்கள் அந்த கிரகங்கள் அமைஞ்சிரும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவல் வந்து கொண்டு போகிறது தான் இது முக்கியமான விஷயம். மற்றபடி வந்து அந்த திசை வருது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த கோச்சாரத்தில் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கணும். ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. ஸோ இவங்களுடைய ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு 2-3 ஸ்டார் வந்து பக்காவாக உட்காந்துருவேன். ஸோ அது அவங்களெல்லாம் வந்து கையிலே பிடிக்க முடியாது. அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 ஆண்டுகள் வந்து கொடி கட்டி பறக்குது, 40 ஆண்டுகள் கொடி கட்டி பறக்கலாம் வந்து இந்த ஸ்டார்ஸை வச்சு தானே வழியாக. மற்றபடி வந்து தசாபுத்திகள்லாம் வந்து அடுத்த லெவல். பட் ஹெரிட்டரியும் ஒரு காரணம் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ ரஜினிகாந்த் வந்து பிறந்த டைமில் வந்து நிறைய குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்தந்த லெவலில் வந்து அதோடைய எய்மில் வந்து இவர் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா அந்த குழந்தைகள் வந்து ஒரு 10,000 ரூபாயில் சக்ஸஸாக இருக்குன்றத விஷயம். மற்றபடி சக்ஸஸாக இல்லைன்றது வந்து சொல்லவே முடியாது. பட் அந்த நட்சத்திரங்களும் வந்து இதில் ப்ளே பண்ணும். இதில் வந்து 10 செகண்டில் வந்து ஒரு நட்சத்திரம் மாறுங்க. ஸோ 10 செகண்ட்ஸ்க்குள்ள வந்து நட்சத்திரம் மாறும். நட்சத்திரங்கிறது வந்து டே டு டே லைஃப்பில் மாறும். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து விளையாடுறது தான் இந்த விளையாட்டே. ஸோ எல்லாமே இருந்தாலும் கோச்சாரம் கரெக்டாக வந்ததுன்னா சூப்பராக ஒர்க் ஆகுன்றது உண்மையான. ஸோ யோகங்கள் இப்படி தான் வேலை செய்யுதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் வந்து எல்லாத்தோட பெரிய விஷயம் என்ன தான் யோகங்கள் இருந்தாலும் நம்ம முயற்சி பெருசாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை வந்து பெரிய யோகங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பிரியாணி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஓடினீங்கன்னா
அந்த பிரியாணி கிடைச்சாலே அது பெரிய யோகமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு 1000 கோடி 100 கோடி அப்படி பின்னாடி போகும்போது அது பின்னாடி ஓடும்போது உங்களுக்கு அந்த பெரிய பணமோ பெரிய விஷயமோ கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த யோக திசை வரும்போது அந்த 100 கோடியை கொடுக்க போகுது. இல்லைங்க எனக்கு வந்து இன்றைக்கி வந்து 10,000 போதும், எனக்கு ஒரு பிரியாணி டெய்லி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த பிரியாணி கிடைக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையாக மாறிடும். ஸோ உங்களோட மனசு எதை கேட்குதோ அதை கொடுக்கும். அதுக்கு யோகங்கள் வந்து இப்படி தான் வேலை செய்ய முடியாது. ஸோ நீங்கள் கேட்குறதே பெரிதினும் பெரிதுகள்னு தான் சொல்லணும் இல்லையா. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரக்சரை பெருசாகிடுங்க. எத்தனை பேர் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க ஒரு பெரிய எய்மோடு இருக்கீங்க, என்னை எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க, இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள். நம்ம எல்லை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். காரணம் இல்லை, உங்களுக்குள்ளே ஒரு எல்லையை வகுத்துப்பீங்க. ஸோ இது இருந்தால் போதும்னு. அப்படி இல்லாமல் நல்லா பெருசாக எய்ம் பண்ணுங்கள். பெரிய வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்கு பிரார்த்தனையும் அவசியம். ஸோ மனதார பிரார்த்தனை பண்ணி பெரிய லெவலில் வரணும்னு சொல்லி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்கான முயற்சியில் எடுங்க. அப்படி வந்து யோகங்கள் வந்து ஸ்டார்ட்ஸே ஒர்க் ஆகலனோட ஒரு ப்ரேயரில் அட்லீஸ்ட் வந்து 3 வருஷமோ 5 வருஷமோ உங்களை ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் உட்கார வச்சுருங்கிறதுல எந்த வித மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன்.